ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு 8 நாளாக என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 4 days 3 daysல சும்மாவே இருந்தாலும் வீட்டில் இருக்கிற டேப்லெட்லாம் சாப்பிட்டு நான் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். அப்படியே பலவீனமாக இருந்தது. அந்த ஜுரம் கம்மியாக ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. அதனால் என் தேவன் அங்கே கருத்தர் பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். போன வெள்ளிக்கிழமை ரொம்ப உடம்பு சரியில்லை அவருக்கு. என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியல. வெளியே படுத்துனே இருந்தாரு. என் சரியாக கூட சாப்பிடல, வேலைக்கு கூட போகல. ஒரு 8 நாளாக ஆயிடுச்சு வேலைக்கு போய் கூட. இருந்தாலும் ஏசப்பா நடத்தி கொண்டு வந்தார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே படுத்துன்னு ரொம்ப இரும்பல், ஜுரம், கோல்டு. அவர் எப்பவுமே அப்படி படுத்துன்னு இருந்தது நான் பார்க்கல. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நான் வேலைக்கு போகணுமா இருந்தது. ஒரு 9 மணிக்கு எழுந்துச்சு தண்ணிலாம் ஊற்றிக்கின்னு அவருக்கு பைபிள் கிட்ட எடுத்துன்னு போய் சங்கீதம் 91 அதிகாரத்தை நான் படித்து அவர் மேலே கை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். அதே போல் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏசப்பா பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தது. நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். ஏசப்பா மகன் சுகத்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு சொல்லி நான் சாட்சியாக நிறுத்துவேன் ஏசப்பா அப்படின்ட்டு சொல்லி தேவனுக்கு நன்றி சொன்னேன். அதே போல் இந்த நாளில் குடும்பமாக எங்களை நிறுத்தின கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த சாட்சியை முடிக்கிறேன். ஆமென்.